வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் அவருடைய ராஜ்கமல்ல அபூர்வ சங்கீதம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாரு. அந்த ப்ரோக்ராம் நம்மள மாதிரி ரசிகர்கள்லாம் பார்க்க முடியலையே. அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன அரங்கத்துல ஒரு 150-200 பேர் தான் பார்த்தாங்க. முக்கியமான விஐபிக்கள், அந்த சிறப்பு விருந்தினர்களாக வந்தவர்கள், சில ரசிகர்கள், அந்த சர்க்கிள்ல இருக்கிறவங்க மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. ஏற்கனவே இது மாதிரி பல்வேறு விஷயங்களை உலகநாயகன் கமல்ஹாசன் பண்ணியிருக்காரு. பெங்களூர்ல பிலிம் ஃபெஸ்டிவல் நடக்க முடியாம போன, அந்த காவேரி பிரச்சனையினால நடக்காம போன பொழுது தன்னுடைய வீட்டில் முக்கியமான இயக்குநர்கள் எல்லாம் கூப்பிட்டு உலக படங்களை வர வச்சு அவங்களுக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரு, ஸ்நாக்ஸு, லஞ்சு எல்லாமே ஏற்பாடு பண்ணி, டீ காஃபி எல்லாமே ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு படத்தை போட்டு காமிச்சு, அந்த படம் முடிந்த பிறகு அதை பற்றி கேள்வி கேட்டு அதில் உள்ள சிறப்பம்சங்களை விளக்கி, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவர் அந்த பெப்சி படைப்பாளி சண்டை வந்த காலத்தில் அவர் மேக்கப், ஹாலிவுட்லேருந்து மேக்கப், ஆஸ்கார் அவார்டு வாங்கின மேக்கப் ஆர்டிஸ்டை கூப்பிட்டு இங்கே எல்லாருக்கும் மேக்கப் ஒர்க் ஷாப் நடத்தினாரு, ஒரு 25-30 பேருக்கு. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளே ஒர்க் ஷாப் டைரக்டர் ஹரிஹரன் மாதிரியான பெரிய பெரிய டைரக்டர்ஸ், மலையாள டைரக்டர், ஏழாவது மனிதன் படம் எடுத்தவர், இன்னும் மலையாள படங்கள், பிரமாதமான படங்கள், வடக்கன் வீரகதெல்லாம் எடுத்த ஹரிஹரனை கூட்டு அந்த ஹரிஹரன் தான் இப்ப கமல்ஹாசனை பத்திய புத்தகம் எழுதியவர். லேட்டஸ்டா ஒரு புக் வந்ததுல அந்த டைரக்டர் தான். அவரை கூப்பிட்டு அவரும் கமல் சாரு இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒர்க் ஷாப் நடத்தினாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணியிருக்காரு. ஏன் கமல் சார் பாலச்சந்தருக்கு பண்ணல, பாலு மகேந்திராக்கு பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அவரால் அவருடைய பணி சுமை காரணமாக அவரால் பண்ண முடியல. அவரால் இந்த ஒர்க் ஷாப்லாம் பண்ண முடிஞ்சது. அவங்க உயிரோட இருந்த காலத்தில் இவரால் பண்ண முடியல. அது அவருக்கு வருத்தம். ஏன்னா இவர் சிவாஜி சார் இருக்கும் பொழுது, நாகேஷ் இருக்கும் பொழுது அவர்களெல்லாம் பாராட்டணுங்கிற ஆசை, கவிஞர் வாலி இருக்கும் பொழுது, கண்ணதாசன் இருக்கும் பொழுது அவங்களெல்லாம் பாராட்டணும்னு ஆசைப்படுவார். அவங்களுக்கு படங்கள்ல தொடர்ந்து வாய்ப்புகளும் கொடுத்துருக்காரு, அது வேற விஷயம். அவங்களுக்கு பாராட்டு விழா எடுக்கணும், பிரம்மாண்டமா பண்ணணும்னு ஆசைப்படுவார். அதை இப்பதான் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கற்றதை நமக்கு கற்றுக் கொடுக்கணும், நம்ம கற்றதெல்லாம் அப்படியே நம்ம வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர் உலகநாயகன் கமல்ஹாசன். அப்படிதான் சங்கீதம் சீனிவாசராவ் அபூர்வ சங்கீதம்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாரு. 4 நாட்கள் வெகு பிரம்மாண்டமா நடந்தது. அந்த 4 நாட்களும் 4 படங்கள் போடப்பட்டு அந்த படத்துல ஒர்க் பண்ணவங்க இசைஞானி சங்கீதம் சீனிவாசராவ் நடுநாயகமாக இருக்க, ஒரு பக்கம் மணிரத்னம், ஒரு பக்கம் ஏஆர் ரகுமான், ஒரு பக்கம் வைரமுத்து, இசைஞானி இளையராஜா, KS ரவிக்குமார், முக்கியமான இயக்குநர்கள், இந்த மாதிரி கேமராமேனு, பல பேர் முக்கியமான ஆட்கள் எல்லோரும் வந்திருந்தாங்க. சினிமாவில் கமல் சாருடைய அந்த சர்க்கிளில் உள்ள அவ்வளோ பேரும் வந்திருந்தாங்க. அவரோட ஃபெட்டர்னிட்டியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வரவழைச்சு கேள்வி கேட்டு அதற்கு அவர்கிட்ட பதிலை வாங்கி அவ்வளவு பிரமாதமா பண்ணார். இது மட்டும் இல்லாமல் அந்த பிலிமோட்டோகிராஃபர்ஸ், சினிமோட்டோகிராஃபர்ஸ்னு சொல்லுவோம்ல, சினிமோட்டோகிராஃபர்ஸ் அதாவது கேமராமேன், அவங்க ராஜ்கமல்ல ஒர்க் பண்ணவங்களை கூப்பிட்டு அவங்கள்ட்ட இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமும் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பண்ணணும். இது முதற்படி, இதை நான் தொடர்ந்து பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. இது நாளைக்கு ஈவினிங்லேருந்து வருது. நாளைக்கு ஈவினிங்லேருந்து அபூர்வ சங்கீதம் நமக்கு வரப்போகுது. அதுக்கு முன்னோட்டம் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. அதுல அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நமக்கு ஒரு பாடமா இருக்கும். அதாவது அந்த காட்சியை எப்படி எடுத்தாரு. இப்போ ஒரு ராஜபார்வை அப்படிங்கிற படத்துடைய கதை எப்படி உருவானது, அதை ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணாங்க, அதை கம்போசிங் எப்படி நடந்தது, இதெல்லாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு வசனமே இல்லாம ஒரு புஷ்பக்கு, ஒரு பேசும் படம்னு ஒரு படம் எப்படி எடுத்தாங்க, ஒரு அபூர்வ சகோதரர்கள் ஒரு குள்ள கமலை எப்படி கொண்டு வந்தாங்க, ஒரு முதல்ல டிஜிட்டல்ல மும்பை எக்ஸ்பிரஸ் எப்படி எடுத்தாங்க, இப்படி பல்வேறு விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்துவாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு பொக்கிஷமா இருக்கும். நான் அப்பவே நினைச்சேன், என்னடா இதை ஒரு வீடியோவா எடுத்து நமக்கு காமிக்கலைன்னு. கமல் சார் எதை பண்ணாலும் கரெக்டா பிளான் பண்ணி பண்ணுவாரு. அதை நாளைக்கு நமக்கு கொடுக்குறாரு. இன்று இரவு தாயகம் திரும்புகிறார் நம்மவர் உலகநாயகன் கமல்ஹாசன். ஸோ நாளைக்கு ஈவினிங் அது நமக்கு இதுல வரும், யூடியூப்ல வரும். அதை நம்ம பார்த்து நமக்கு கத்துக்க வேண்டிய விஷயங்கள். இப்ப எனக்கெல்லாம் எப்படின்னா, ஒரு நிஜ கதையை எப்படி படமாக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம், ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம்ல, அந்த ஆர்வம் உண்டு. உதாரணத்துக்கு குருப் அப்படின்னு ஒரு மலையாள படம், நம்ம துல்கர் சல்மான் நடிச்சது. நீங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா
அந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க அந்த குறுப்பு பத்தின உண்மை சம்பவத்தை நீங்க யூடியூப்ல வந்து கிரைம் செல்வராஜ் சொல்லியிருக்காரு. அதை கேட்டுட்டு உண்மை கதையை சொல்லியிருக்காரு. அதை கேட்டுட்டு நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல குறுப்பு படம் பார்த்தீங்கன்னா எப்படி அதை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த காட்சிகளை வச்சிருக்காங்க, எந்த கேரக்டரை எப்படி மாத்திருக்காங்க, எப்படி அதை சுவாரஸ்யமா மாத்திருக்காங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படிதான் சினிமா உருவாகுது. ஒரு நாவல்ல இருந்து எப்படி படமாக்குறது, ஒரு உண்மை சம்பவத்தை எப்படி படமாக்குறது. ஹைவே மேன் அப்படின்னு ஒரு ஹாலிவுட்ல படம், அது வந்து நிஜமா நடந்த சம்பவத்தை அவங்க எப்படி படமாக்குனாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கமல் சார் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆளுமைகளை இந்த மாதிரி விழா எடுத்து அவர் வந்து இன்னும் நிறைய பண்ணணும். இளையராஜாக்கு ஒன்று பண்ணணும், ஏஆர் ரகுமானுக்கு பண்ணணும், மணிரத்னத்துக்கு பண்ணணும், ராஜ்கமல்ல தொடர்ந்து ஒன்று பண்ணணும். சின்ன வயசுல நான்லாம் எப்படின்னா சார்லி சாப்ளின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு நடத்துவாங்க ஒரு வாரத்துக்கு தியேட்டர்ல. எப்படின்னா டெய்லி ஒரு படம், ஒரு நாள் த டிக்டேட்டர், ஒரு நாள் வந்து த சிட்டி, அந்த மாதிரி நிறைய படங்கள். அவருடைய படங்கள் வந்து த டிக்டேட்டருங்கிறது ஃபேமஸ். எப்படின்னா நம்ம ஹிட்லருக்கு எதிராக எடுத்த படம், செமையா ட்ரோல் பண்ணியிருப்பாரு ஹிட்லரை. இவர் ஒரு பார்பரா இருந்து ஒரு டிக்டேட்டரா மாறுவாரு, த கிரேட் டிக்டேட்டர். அந்த படம், அந்த மாதிரி நிறைய படங்கள் எல்லாமே சூப்பர் படங்களா இருக்கும். வசனம் இல்லாத சார்லி சாப்ளின் படங்கள், அந்த ஊமா படங்கள் எல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கோம். ஒரு வாரம் சார்லி சாப்ளின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு போடுவாங்க. அது பார்த்துருக்கேன் நான் ஒரு 8th 9th படிக்கிற காலகட்டத்தில். டெய்லி போய் ஈவினிங் அந்த படம் பார்த்துருக்கேன். அதே மாதிரி டிடியில் வந்து சத்யஜித் ரே ஃபிலிம் ஃபெஸ்டிவல், பெங்காலி படம் 7 நாளைக்கு 7 படம் போடுவாங்க டெய்லி நைட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி கமல் சாருடைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலும் போடணும், அதை வந்து நம்ம விழாவாக கொண்டாடணும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள், கலையை ரசிக்கணும். அந்த நம்ம படங்களை வந்து நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணி காலி பண்றதுங்கிற அந்த எண்ணம் மாறணும்னா ஃபிலிம் அப்ரிசியேஷன், ஒரு படத்தை எப்படி பார்க்கணும், எப்படி அப்ரிசியேட் பண்ணணுங்கிற அந்த கலையை நம்ம எல்லாம் கத்துக்கணும். அது வந்ததுன்னா நல்லா இருக்கும். அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டவராக உலகநாயகன் இருக்கிறார். இன்னைக்கு இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களுடைய பிறந்த நாள். பா ரஞ்சித் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, எனக்கு வந்து கமல் சார் வந்து 60 வருடங்களாக அவர் வந்து வெற்றி தோல்வி எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு ரோல் மாடலா நிக்கிறாரு. எனக்கு வந்து மதுரை பின்னணியில அவரை வச்சு ஒரு படம் பண்ணணும். குறிப்பா வந்து எனக்கு விருமாண்டி படம் ரொம்ப பிடிக்கும். ஒரு பக்கம் கமல் சார், ஒரு பக்கம் ராஜா சார், 2 பேரும் கலக்குன்னு கலக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு படம் நான் பார்த்ததே கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஸ்லாகிச்சு கமல் சாரை கூப்பிட்டு அவங்க நீலம் பண்பாட்டு மையத்துல ஒரு விழா எடுத்த பொழுது அவரை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு அவர் குடும்பத்தோட வந்து அவரோட புகைப்படம் எடுத்துக்கிட்டு கமல் சாருடைய அடுத்த படம் பண்ண போறேன்னு விக்ரம் ஆடியோ லான்ச்ல அவர் சொன்னது, அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அதாவது எல்லா இயக்குனர்களுக்கும் ஒரு குருநாதராக உலகநாயகன் கமலஹாசன் இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அவரு கமலஹாசன் அவர்களை நன்றியோடு நினைவு கூர்ந்த நம்ம இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உலகநாயகன் ரசிகர்கள் சார்பாக.